சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 7. தாய் பறவை. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கோ விருப்பமில்லை. மத்தேயு 23:37. இந்த புலம்பலுடன் இயேசு தமது இறுதி பிரசங்கத்தை முடித்தார். தெய்வீக பொறுமையை விளக்கவே கோழியையும் குஞ்சுகளையும் குறித்து ஒப்புமையை கூறினார். கடவுள் எப்பொழுதுமே ஆத்திரப்படுவதில்லை. அதிலும் சிறப்பாக மனிதரோடு உள்ள தமது ஈடுபாடுகளில் அவர் கிருபை நிறைந்த பொறுமையை வெளிக்காட்டுகிறார். அவரது பெயரே பொறுமையின் தேவன் என்றிருக்கிறது. ரோமர் 15:6. நாம் ஒருவருக்கொருவர் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம்மிடம் பொறுமை இழந்தால் நாம் உயிர் பிழைக்கவே முடியாது. அதே வேளையில் கடவுளுடைய பொறுமையை குறித்து ஏனோதானோவென்றும் இருக்கக்கூடாது. ரோமர் 2:4. எருசலேம் நகர் அழகின் பூரணம் என்றும் அனைத்துலகின் பூரிப்பு என்றும் அழைக்கப்பட்டது. புலம்பல் 2:15. ஆனாலும் அவளுக்கு எதிரிகள் இல்லாத காலமே கிடையாது. யெகோவாவின் செட்டைகளின் கீழ்தான் அவளுக்கு பாதுகாப்பு. சங்கீதம் 17:9, 36:7. அவரது அரவணைப்பின் அன்பில்தான் அவளது செழிப்பு. அவளோ இதையெல்லாம் உதறி தள்ளும் வகையில் திருவாக்கினர் மற்றும் திருஞானிகள் மூலம் வந்த இறை செய்தியை அல்ல தட்டினாள். அவளது பிரியத்திற்கேற்ப பேசும் தீர்க்கர்களையும் போதகர்களையும் தனக்காய் குவித்து கொண்டாள். அவளுக்கு தேவையானதை அல்ல, அவளுக்கு விருப்பமானதையே பிரசங்கிப்போர் மீதுதான் அவள் நாட்டம் கொண்டாள். அவள் கடவுளிடமிருந்து வந்த உண்மையான செய்திகளை வெறுத்ததோடல்லாமல் கடவுளின் உத்தம செய்தியாளர்களையும் வெட்டி தள்ளினாள். மத்தேயு 23:35. தூரத்தில் கழுகை பார்த்ததும் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடும். தாயின் செட்டைகளுக்கு அடியில் ஓடி ஒடித்துக் கொள்ளும். குஞ்சுகள் தப்பிவிடும். மற்றவையோ கழுகுக்கு இரையாகும். தூய ஆவியானவரின் மெல்லிய குரலுக்கும் உடனுக்குடன் உத்தமமாய் கீழ்ப்படிதலில்தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. முன்னெச்சரிப்பு இல்லாத எந்த அபாயத்தையும் நாம் நமது வாழ்வில் சந்திக்க மாட்டோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால், கொஞ்சம் விலகி சென்றால் கூட அவர் நம்மை தடுத்து நேர்வழி நடக்கச் செய்வார். எசாயா 30:21. கடவுளுக்கு நேராக நமது காதுகளை கூர்மையாக்கவும் நமது இதயங்களை மிருதுவாகவும் வைத்துக் கொள்வதாலேயே நாம் சாத்தானை நமது வாழ்க்கையில் நசுக்கி போட முடியும். ரோமர் 16:19-20. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார். திடீர் அழிவு வரும். நீதிமொழிகள் 29:1. அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை கடவுள் காத்திருப்பார். ஆதியாகமம் 15:16. அதை நாம் விளையாட்டாய் நினைத்துவிடக் கூடாது. எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே. வி. எசேக்கியா பிரான்சிஸ்.